அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம ஹைகோர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் ஜுடிஷியல் பவருக்கு வந்திருக்கோம். ஹைகோர்ட் ஸ்டேட்டில் இருக்கிற ஹைகோர்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். ஆல்ரெடி வந்து சுப்ரீம் கோர்ட்டை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஹைகோர்ட்டை பற்றி பார்க்குறோம். ஹைகோர்ட்டை வந்து பார்ட் 6 வந்து சொல்லுது. பார்ட் இருக்குது இல்லையா, மொத்தம் 25 பார்ட் இருக்குது இல்லையா, அதில் வந்து பார்ட் 6 வந்து ஹைகோர்ட் வந்து சொல்லுது. அதோடைய ஆர்டிக்கல் என்னென்னு பார்க்கும்போது 214 213 வரைக்கும் இது ஒரு ஆர்டிக்கல். ஹைகோர்ட்டை பற்றின ஆர்டிக்கல் எதில் வந்து எது வரைக்கும் கவர் ஆகுது அப்படின்னா ஆர்டிக்கல் 214 231 இருக்கிற ஆர்டிக்கல் வந்து ஹைகோர்ட்டை பற்றி சொல்லுது. சரி, இப்போ இந்த ஹைகோர்ட்டு வந்து எப்போ இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1861 இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் அப்படிங்கிற 1861 ஒரு ஆக்ட் வந்திருக்கும். அந்த ஆக்ட் மூலிமா தான் இந்தியாவில் ஹைகோர்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஏன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 1857 சிப்பாய் மியூட்டினி வந்து நடக்கும். ஸோ அந்த மியூட்டினி காரணமாக சட்ட ஒழுங்கை வந்து சீர்திருத்தணும். ஸோ இந்தியாவுக்கு ஒரு ஹைகோர்ட் மாதிரியான ஒரு நீதிமன்றங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக 1861 இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க. அதன் மூலமாக 3 இடங்களில் ஹைகோர்ட்டை வந்து நிறுவுறாங்க. எங்கெங்க? கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ். 1862 சட்டம் வந்தது 1861. ஆனால் ஹைகோர்ட் வந்து நிரூபிச்சது எங்கே அப்படின்னா கல்கத்தாவிலையும், பாம்பேவிலையும், மெட்ராஸ்லையும். இந்த 3 இடங்களில் வந்து ஹைகோர்ட் வந்து கொண்டு வராங்க. இப்போது எத்தனை ஹைகோர்ட் இருக்குதுன்னா அதுக்கு பிறகு வந்து நிறைய ஹைகோர்ட் வந்து மாறிடுச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஹைகோர்ட்டை புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. அதன் காரணமாக இப்போ ப்ரெசென்ட்டில் மொத்தம் இந்தியாவில், இந்த சுதந்திர இந்தியாவில் மொத்தம் வந்து 25 ஹைகோர்ட் இருக்குதான். இப்போ தற்போதைய நிலவரப்படி மொத்தம் வந்து 25 ஹைகோர்ட் இருக்குது. எங்கள் மாநிலமே வந்து 28 மாநிலம் இருக்கும்போது ஹைகோர்ட் வந்து 25 தான் எப்படி வந்து செட் ஆகும்? இப்போது ஒரு மாநிலத்துக்கு வந்து ஹைகோர்ட்டே எல்லாமே போகுது அப்படின்னா நம்ம முன்னாடி சொல்லி இப்போ பெரிய மாநிலமாக இருந்தால் அதுக்கு ஒரு ஹைகோர்ட்டு கரெக்டாக இருக்கும். சின்ன சின்ன மாநிலங்களுக்கு ஒரு ஹைகோர்ட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால 1956 7வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 2 மாநிலத்தில் ஏற்படக்கூடிய அந்த வழக்குகளை ஒரு ஹைகோர்ட் வந்து நிர்வகிக்கும் அப்படிங்கிறத 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 1956 கொண்டு வந்திருந்தாங்க. சரிங்களா? அதே போல் இது வந்து ஸ்டேட்டுக்கு, யூனியன் டெரிட்டரிஸுக்கு வந்து எப்படி அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிற, அது நேரில் இருக்கிற எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டுடைய ஹைகோர்ட்டுடைய கட்டுப்பாட்டில் வந்து அந்த யூனியன் டெரிட்டரிஸ்லாம் வந்திருக்கும். ஆனால் ஒரே ஒரு யூனியனுக்கு மட்டும் டெல்லியோடைய கேபிட்டல் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, ஸோ டெல்லியோடைய அந்த யூனியனுக்கு மட்டும் தனியாக ஹைகோர்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். டெல்லிக்குன்னு தனியாக ஒரு ஸ்டேட் அசம்பிளி இருக்குது, அங்கே எலெக்ஷன் நடத்துகிறாங்க. அதே போல் ஹைகோர்ட்டும் வந்து டெல்லிக்குன்னு தனியாக வந்து ஒரு ஹைகோர்ட் இருக்குது. எந்த வருஷத்துலேருந்து அப்படின்னு பார்க்கும்போது 1966 டெல்லிக்குன்னு தனியாக ஒரு ஹைகோர்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக வந்து ஹைகோர்ட்டுடைய அந்த ப்ரொசீஜர், அந்த மெம்பரிங் ப்ரொசீஜர் எப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து ஹைகோர்ட் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார். அதே போல் அதர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. இது வந்து ஸ்டேட்டு மாறுபடும். தமிழ்நாட்டில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார், இத்தனை அதர் ஜட்ஜஸ் இருப்பாங்க அப்படின்னா அது போல் ஆந்திராவில் அதோடைய எண்ணிக்கை வந்து மாறும். இப்படி மாறிட்டே இருக்கும். ஏங்க மாறுது அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க டஸ் நாட் ஸ்பெசிஃபை த ஸ்ட்ரென்த். இத்தனை நபர்கள் தான் வந்து ஒரு ஹைகோர்ட்டில் வந்து மெம்பர்ஸாக இருக்கணும், ஜட்ஜஸாக இருக்கணும் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனில் வந்து மென்ஷன் பண்ணல, ஸ்பெசிஃபை பண்ணல அப்படிங்கிற காரணத்தினால அதோடைய மெம்பர்ஸுடைய அந்த எண்ணிக்கை வந்து ஸ்டேட்டு மாறும். ஸோ அதனால தான் வந்து காமனாக படிக்கிறதுனால அதோட எண்ணிக்கையை வந்து நான் வந்து கொடுக்கல. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார். ஸோ அந்த மாநிலத்துடைய அந்த தேவையை பொறுத்து அதர் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. இது தேவையை யார் வந்து தீர்மானம் செய்வாங்க அப்படின்னா வந்து பிரசிடென்ட் தான் வந்து தீர்மானம் செய்வார். இந்த ஸ்டேட்டுக்கு வந்து எத்தனை ஜட்ஜஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பிரசிடென்ட்டுடைய விஷ். அவர் யார் விருப்பத்தின் பேரில் தான் வந்து இந்த ஜட்ஜஸ்லாம் வந்து இருப்பாங்க. பிரசிடென்ட்டுடைய விஷ், பிரசிடென்ட் அவர் தான் வந்து சொல்லுவார் இந்த ஸ்டேட்டுக்கு இத்தனை ஜட்ஜஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறத. எக்ஸ்ட்ரா வேணும்னா அவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அடுத்த வந்து குவாலிஃபிகேஷன். இந்த அப்பாயின்மெண்ட் யாருன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம். ஒரு ஹைகோர்ட்டுடைய கவர்னரை பற்றி நம்ம பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜஸ் வந்து யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னா பிரசிடென்ட் தான். கவர்னருடைய ஆலோசனையின் பேரில் பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத கடந்த கிளாஸில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜுடிஷியல் ஆஃபிஷியல் டெரிட்டரியில் ஒரு 10 வருஷம் வந்து அவர் வேலை செஞ்சுருக்கணும் அப்படின்ற. ஜுடிஷியல் ஆஃபிஷியல் டெரிட்டரினா என்ன? நிறைய சபார்டினேட் கோர்ட் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது. ஸோ நீதித்துறை சார்ந்த பகுதிகளில் ஒரு 10 வருஷம் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்கணும். ஹைகோர்ட் இல்லாமல் நிறைய சபார்டினேட் கோர்ட் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, லோக் அதாலத், அந்த மாதிரியான அந்த நீதித்துறை சார்ந்த அலுவலகங்கள் இருக்குது இல்லையா, பகுதியில் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் அந்த மாதிரியான வேலைகளை ஒரு 10 வருஷம் அவர் வந்து செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அட்வொகேட் இன் ஹைகோர்ட், ஒரு ஹைகோர்ட்டில் வந்து வழக்கறிஞராக அவர் வந்து ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு அட்வொகேட்டாக வந்து ஒரு 10 வருஷம் இருக்கணும். எங்கள் நீதித்துறை சார்ந்த பகுதிகளில் டெரிட்டரிஸில் ஒரு 10 வருஷம் அவர் வந்து இருந்திருக்கணும்.
அதே போல் அட்வொகேட் ஹைகோர்ட் அட்வொகேட்டாக ஒரு 10 வருஷம் இருக்கணும். இதெல்லாம் வந்து அவருடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனில் மினிமம் ஏஜே வந்து ஸ்பெசிஃபை பண்ணலன்னு சொல்கிறாங்க. இத்தனை வயசு நிரம்பியவர் தான் வந்து ஜட்ஜாக இருக்கணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லப்படலை அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். இவருடைய டென்யூர் பதவிக்காலம் என்னென்னு பார்க்கும்போது 62 வருஷம், 62 வயசு 62 வயசு 62 வயசு வரைக்கும் இவர் வந்து பதவியில் இருக்கலாம். இதே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுனா 65 வயசு, ஹைகோர்ட் ஜட்ஜுனா வந்து 62 வயசு. 62 வயசு முடிஞ்சதுக்கு பிறகு இவர் வந்து ரிட்டையர் ஆகிடுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் ரிசைனும் பண்ணலாம். அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து சொல்லலாம் இவர் வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டுடைய பரிந்துரையின் பேரில் பிரசிடென்ட் வந்து இவர் வந்து ரிமூவ் பண்ணலாம். இவர் வந்து 62 வயசு வரைக்கும் பதவியில் இருப்பார், இல்லை இவருக்கு பிடிக்கலன்னா அவரே வந்து ரிசைன் பண்ணிக்கலாம். அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து இவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அதன் காரணமாக பிரசிடென்ட் வந்து ஜட்ஜு வந்து ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது இவருடைய டென்யூர். சரிங்களா? அடுத்து வந்து ரிமூவல் பார்த்துருப்போம். பார்லிமெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் பிரசிடென்ட்டுக்கு ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா எப்படி சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா சேம் செஷன் இவர் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் வந்து முடிவு எடுத்தாங்கன்னா அந்த கூட்டத்திலேயே 2 அவையிலையும் மேலவையாக இருந்தாலும் கீழவையாக இருந்தாலும் அப்பர் ஹவுஸ் இருந்தாலும் லோவர் ஹவுஸ் இருந்தாலும் 2 அவையிலையுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலியமாக வந்து அவர் ரிமூவ் பண்ணலாம். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி பற்றி நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, 1/3 மெஜாரிட்டி, 3ல் 1 பங்கு 1/3 மெஜாரிட்டி மூலமாக 2 அவையிலையுமே வந்து லோவர் ஹவுஸாக இருந்தாலும் சரி அப்பர் ஹவுஸாக இருந்தாலும் 2 அவையிலையுமே அதே செஷனில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலியமாக அவர் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே போல் டென்யூர் 62 வயசு வரைக்கும் அவர் வந்து பதவி இருக்கலான்னு பார்த்துருப்போம் இல்லையா. அதுக்கு முன்னாடி வந்து 60 வயசு வரைக்கும் தான் இருந்தாங்க. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 60 வயசு வரைக்கும் அவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம், ரிட்டையர் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை வந்து 62ஆக மாற்றினாங்க. எப்போனா 15th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா 1963 15th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து பதவிக்காலம் அப்படிங்கிறது 60 வயசுலேருந்து 62 வயசாக வந்து மாற்றினாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அதன் பிறகு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் இதை வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் படிக்கும்போதே பார்த்துருப்போம். ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ்னால் என்ன, ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறவர் வேக்கண்ட் பதவியில் இல்லைனாலோ ரிட்டையர் ஆகிட்டாரோ இல்லை வந்து ஆப்சண்ட் லீவ் எடுத்து அவர் ஒரு வேலையின் காரணமாக ஆப்சண்ட் ஆகியிருந்தாலோ அனேபிள் உடல்நலவு குறைவின் காரணமாக அவரால் அந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த 3 காரணத்தின் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஜட்ஜு வந்து சீஃப் ஜஸ்டிஸாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதே போல் தான் இங்கே ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார் இல்லையா, அது போல் அதர் ஜட்ஜஸும் இருப்பாங்க. இல்லை சீஃப் ஜஸ்டிஸுக்கு வேக்கண்ட்டு அப்சண்ட்டு அனேபிள் மூலிமா அவர் வந்து அந்த பதவியில் இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஜட்ஜஸில் யாராவது ஒருத்தரை சீஃப் ஜஸ்டிஸாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, டெம்பரரி ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அதன் பிறகு அடிஷ்னல் ஜட்ஜ், இந்த அடிஷ்னல் ஜட்ஜுன்றது நம்ம இங்கே பார்க்குறோம். அடிஷ்னல் ஜட்ஜுனா என்ன அப்படின்னா இப்போது ஒரு ஹைகோர்ட்டில் நிறைய வேலை வருது, நிறைய வழக்குகள் வருது, இருக்கிற ஜட்ஜஸால் வந்து அதை வந்து சமாளிக்க முடியல, இல்லை வந்து ஏற்கனவே தேங்கி இருக்கிற நிறைய வழக்குகள் ஒரு ஹைகோர்ட்டில் இருக்குது அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணலான்னா டெம்பரவரியாக ஒரு அடிஷ்னலாக ஒரு ஜட்ஜு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், அடிஷ்னலாக ஒரு ஜட்ஜு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறாங்க. அவரு வந்து டெம்பரவரி தான். எத்தனை வருஷம்னா ஒரு 2 வருஷம். ஒரு அடிஷ்னல் ஜட்ஜோடைய அந்த வருஷம் என்னக்கா 2 வருஷம் தான். இப்போ ஆக்டிங் ஜட்ஜஸ்னால் என்ன, அவர் சீஃப் ஜஸ்டிஸ் திரும்ப வந்து அந்த பதவிக்கு வர வரைக்கும் இவர் வந்து அந்த பதவியில் இருக்கலாம், அதன் பிறகு அவர் வந்ததுக்கப்புறம் இவர் ரிமூவ் ஆகிடலாம். அடிஷ்னல் ஜட்ஜுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 2 வருஷம் தான். ஏற்கனவே வந்து நிறைய கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னாலும் இப்போ புதுசாக நிறைய கேசஸ் வருது அப்படின்னாலும் அடிஷ்னலாக ஒரு ஜட்ஜு வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு. அதே போல் ஹேடாக் ஜட்ஜ்னா என்ன பார்த்துருப்போம், இது வந்து ஒரு டெம்பரவரி தான், ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த வேலை முடிஞ்சோடனே அவர் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஹேடாக் ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க. இது எப்போ அப்படின்னா அனேபிள் இப்போ ஜட்ஜால் இப்போ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஒரு அதர் ஜட்ஜுன்னு சொல்லிட்டு, இந்த அதர் ஜட்ஜஸில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை அவ்வளோ செய்ய முடியல அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு ஹேடாக் ஜட்ஜு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் சீஃப் ஜஸ்டிஸாக வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க, அதர் ஜட்ஜாக தான் இவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சீஃப் ஜஸ்டிஸெல்லாம் வந்து ஒரு ஆளை வந்து கொண்டு போய் சீஃப் ஜஸ்டிஸெல்லாம் வந்து ஹேடாக் ஜட்ஜாக வைக்க மாட்டாங்க, ஒன்லி அதர் ஜட்ஜஸ் மட்டும்தான். ஏன் இந்த அதர் ஜட்ஜஸ் வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ரஃபாக சொல்கிறேன், ஒரு 20 ஜட்ஜஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 20 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ரிட்டையர் ஆகி போயிட்டார், இந்த இடத்துல வந்து வேக்கண்ட் இருக்குது. இப்போ இந்த வேக்கண்ட்டை ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஜட்ஜு வந்து கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இங்கே 19 ஆகிடுது. ஆல்ரெடி இந்த 20 பேர் ஒரு வேலைகளை வந்து கொண்டு இருப்பாங்க இல்லையா, ஒரு சில வழக்குகள் எடுத்து நடத்துவாங்க இல்லையா. இப்போ இந்த இடம் வந்து ஒரு இடம் வந்து வேக்கண்ட் வந்து ஃபால் ஆகுது இல்லையா. இப்போ இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்காக தான் ஹேடாக் ஜட்ஜ் வந்து கொண்டு வருவாங்க.
இங்கே பார்த்துருப்பாங்க பாருங்கள், அப்பாயின்மெண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட். இங்கே இருக்கிற ஒரு ஜட்ஜை சீஃப் ஜஸ்டிஸாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கிற வேக்கன்ட் ஃபில் ஆகுது இல்லையா, அகைன் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணுற வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு ஹேடாக் ஜட்ஜாக இருப்பார். அங்கே செலக்ட் ஆனதுக்கப்புறம் அவர் ரிமூவ் ஆகிடுவார், அவ்வளோதான், அது பதவியே கேன்சல். ஸோ இதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த கிளாஸ் இல்லாமல் ஹைகோர்ட்டுடைய அந்த அமைப்பு என்ன, ஜட்ஜஸ்னால் என்ன, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.